மை டியர்ஸ், நான் உங்கள் பிரசன்யா. இன்னைக்கு நம்ம இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கலவரத்தை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த நாட்டோட அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைச்சிட்டாங்க. இந்தியாவின் நட்பு நாடான வங்காளத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இன்ஃபேக்ட் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றின் தொடக்கமே வங்காளம். இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முதன்மை தலைநகரம் வங்காளம். இந்தியாவுக்குள்ள ஒரு குட்டி இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் வங்காளதேசம். இது ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருந்துச்சு. பின்னர் தனி நாடாக பிரிஞ்சு போயிடுச்சு. அதாவது பிஃபோர் 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளும் இந்தியா அப்படின்ற ஒரே நாடாக தான் இருந்துச்சு. இப்படி இருந்த நாட்டில் பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயம் ஆங்கிலேயர்களால் முதல்ல ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி முதல்ல ஆங்கிலேய அதிகாரி வங்காளத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1905 வங்க பிரிவினையை அறிவிக்கிறாங்க லார்ட் கர்சன். அதன்படி வங்காளம் ஈஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரிக்கப்படுது. இந்த ஈஸ்டர்ன் பெங்காலில் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ், அதான் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ். பெங்காலில் மெஜாரிட்டி ஹிந்துஸ். இதனால் நாடு முழுக்க ஸ்வதேசி மூமெண்ட், அங்கங்கே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. இதனால் இந்த வங்க பிரிவினையை 1911 வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனாலும் இந்த பிரிவினையோட எதிரொலி முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அதோட எதிரொலி தான் 1906 உருவான முஸ்லீம் லீக். முகமது அலி ஜின்னா தலைமையில் உருவான இந்த முஸ்லீம் லீக் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாதுகாப்பான அமைப்பாக தான் இருந்துச்சு. த பெஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜின்னா பிற்காலத்தில் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டாரு. அவர் தான் த ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தானும் கூட. இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு நம்ம தலைவர்களோட எண்ணற்ற தியாகங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணமும் இருந்துச்சு. 1945 உருவாக்குன யுனைடெட் நேஷன் தான் அதோட இன்னொரு முக்கிய காரணம். அதாவது அந்த காலகட்டத்தில் உலகம் 2 உலகப் போர்களை சந்திச்சிருந்தது. 1945 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. இனி ஒரு உலகப்போர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உலக லெவலில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு வலுவான அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ஐக்கிய நாடுகள் அவை. இதில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் மெம்பராக ஜாயின் பண்ணாங்க, இன்க்ளூடிங் பிரிட்டிஷ். இதில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் டீகாலனியலைசேஷன், அதாவது நோ கொலோனியல் ரூல். எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர்னால் பிரிட்டிஷ் 1945 இந்தியாவுக்கு சுதந்திரம் தரதா சொல்லிட்டாங்க. ஆனால் ஜின்னா முஸ்லீம்களுக்குன்னு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி உறுதியாக இருந்தார். காந்தி இந்தியாவை ஒரே இந்தியாவாக கொடுக்கணும்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்தார். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் ஜின்னா தனி நாடு வேணுன்றதில் உறுதியாக இருந்ததுனால 1947 அவசரமாக இரவோடு இரவாக பிரிட்டிஷ் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. அதனால தான் 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டே, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. இதுக்கப்புறம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்ற 2 நாடுகளாக பிரிஞ்சிருச்சு. இப்போது இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் வசம் போயிடுச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பங்களாதேஷ் அழைக்கப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இப்படி ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டில் ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா முதல்ல ஒரு மொழிப்போர் உண்டாச்சு. அதாவது உருது அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து மாணவர்கள் பெரிய லெவலில் போராட்டம் நடத்தினதுனால பெங்காலியையும் அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை விட ஒரு முக்கிய பிரச்சனை என்னென்னா பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ், அதாவது முக்கிய அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள் எதுவுமே ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஆரம்பம் முதலே கிடைக்கவே இல்லை. இதனால் மக்கள் ஆரம்பம் முதலே ரொம்ப விரக்தியில் இருந்தாங்க. இதோட எதிரொலி தான் தனி நாடு அப்படின்ற பிரகடனம். இதை முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பித்தது உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுதான் 1971 வார் நடக்க
உடனடி காரணமாக அமைஞ்சது. முஜிபுர் ரஹ்மான் அரெஸ்ட் பண்ண உடனே ஈஸ்ட் பாகிஸ்தானில் கலவரம் பெரிய லெவலில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இந்தியாவோட உதவியை நாடி இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த நாட்டில் அமைதியை ஏற்படுத்தி ஒரு நல்ல அரசை அமைக்க வேண்டிய பொறுப்பை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கையில் எடுத்தாங்க. அது பனிப்போர் காலம். அதாவது 2 சூப்பர் பவரான சோவியத் மற்றும் அமெரிக்கா ரெண்டுக்கும் நடுவில் எந்த நேரம் வேணால் பெரிய லெவலில் போர் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளே அஞ்சு கொண்டிருந்த நேரம்தான் அது. இந்த டைமில் நம்மளோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்டலெக்சுவலான அமைப்பு தான் நாம், அதாவது நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், அணிசேரா நாடுகளின் கூட்டமைப்பு. 2 பெரிய நாடுகளையும் பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த நேரு உள்பட சில தலைவர்கள் நம்ம எந்த அணிலையும் சேராமல் தனி நாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது தான் இந்த அமைப்பு. இதில் நிறைய நாடுகள் உறுப்பினராக சேர்ந்தாங்க. இந்த வங்காளதேச போர் நடந்த டைமில் இந்தியா அதுக்கு தலைமையும் தாங்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை மிக சாதுரியமாக கையாண்ட நம்மளோட அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா இந்திரா காந்தி ஒரு ராஜதந்திர கொள்கையை கடைபிடிச்சாங்க. அதாவது ரகசியமாக சோவியத் கூட 20 இயர்ஸ்க்கு அமைதி, நட்பு, ஒத்துழைப்பு அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அதன் மூலம் சோவியத்தோட சப்போர்ட்டை உறுதியும் செஞ்சாங்க. இந்த வார இந்திரா காந்தி நாட்டு மக்களுக்காக நாம் அமைதியை விரும்புகிறோம், ஆனால் யுத்தம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோவியத்தும் இந்தியாவுடனான யுத்தம் பாகிஸ்தானுக்கு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு பாகிஸ்தானை பயங்கரமாக எச்சரித்தாங்க. ஆனால் எதுக்கும் கேட்காத பாகிஸ்தான் வெஸ்டர்ன் சைடில் இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 13 நாள் நடந்த பெரிய போராட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எப்பயுமே அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அமெரிக்கா தன்னோட விமானம் தாங்கி போர்க்கப்பலை நேரடியாகவே பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பிட்டாங்க. பிரிட்டனும் தன்னோட விமானம் தாங்கி போர்க்கப்பலை பே ஆஃப் பெங்காலில் நிறுத்தி வச்சிட்டாங்க. இவ்வளோ ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இந்தியா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப சோவியத் தன்னோட நீர்மூழ்கி கப்பலை இந்தியன் ஓஷனை நோக்கி திருப்பினாங்க. உடனே அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னோட போர்க்கப்பலை பின்வாங்கிட்டாங்க. இந்தியா வின் பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாமே இந்தியா கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி காஷ்மீரையும் நம்மளால் அந்த டைமில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் பங்களாதேஷோட அவாமி லீக் கட்சி தலைவர் முஜிபுர் ரஹ்மான் பாகிஸ்தான் கிட்ட இருந்தார். ஸோ அவர் பத்திரமா மீட்டு கொண்டு வர பொறுப்பும் இந்தியா கிட்ட இருந்ததுனால நம்ம காஷ்மீரில் டச் பண்ணல. முஜிபுர் ரஹ்மானையும் பத்திரமா மீட்டாச்சு. பங்களாதேஷ் ஒரு இண்டிபெண்ட் நேஷனாக ஆயிடுச்சு. பங்களாதேஷை தனி நாடு அப்படின்னு சொல்லி முதல்ல அறிவித்ததும் இந்தியா தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அஃபிஷியலாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி பூட்டான் அதை டிக்ளேர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. எனிஹவ் பங்களாதேஷ் தனி நாடாக அமைச்சு கொடுத்த பெருமை இந்தியாவை தான் சேரும். சுதந்திரத்துக்கு அப்புறம் தனி நாடான பங்களாதேஷில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் த ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அந்த நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கீழே நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட பொண்ணு ஷேக் ஹசீனா அதிபராக பதவிக்கு வந்தாங்க. தேசமே மதிக்கக்கூடிய லெவலில் இருந்த பார்ட்டி இப்போது நாட்டை விட்டு ஓடுறதுக்கு முக்கிய காரணம் அந்த நாட்டில் அரசு வேலைவாய்ப்புக்கு இருந்த கோட்டா சிஸ்டம் தான் அந்த நாட்டில் பிரச்சனை பெரிய லெவலில் வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. அதாவது இதுலேயும் குறிப்பாக இந்த கோட்டா சிஸ்டத்தில் பாருங்கள், 30% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அதாவது இந்த விடுதலை போராட்ட தியாகிகளோட வாரிசுகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 30% இடம் ஒதுக்கியிருந்தாங்க. இதை எதிர்த்து 2018 பெரிய லெவலில் போராட்டம் வெடிச்சுது. ஆனால் ஹசீனா அந்த 2018 நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கோட்டா சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸும் பண்ணாங்க. இதனால் அவங்க நல்ல மெஜாரிட்டியில் வின் பண்ணவும் செஞ்சாங்க. பட் ஆஃப்டர் த ரிசல்ட் அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ண தவறிட்டாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பை அவங்க மேலே க்ரியேட் பண்ணிச்சு. எனிவே 15 years 7 months ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷேக் ஹசீனா
பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கு இன்னும் சில முக்கிய காரணங்கள் இருக்குது. இதே மாதிரி ஒரு அதிபருக்கு எதிரான போராட்டம் ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் கூட நடந்திருக்கு. ஹசீனா பதவி விலகிறதுக்கு இன்னும் சில முக்கிய காரணங்களை பார்ப்போம். மெயினாக உக்ரைன் ரஷ்யா வார். நம்மளோட நட்பு நாடான சோவியத் ரஷ்யாவோட விளாடிமிர் புதினுக்கும் அந்த நாட்டிலேருந்து பிரிஞ்சு வந்த குட்டி நாடான உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கிக்கும் இப்போ வரைக்குமே போர் நடந்துகிட்டே இருக்கு. அங்கே இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் உலக நாடுகளே அதிக அளவு பொருளாதார சிக்கலை சந்திச்சாங்க. நிறைய நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமானுச்சு. பங்களாதேஷ்லேயும் ஹை இன்ஃப்ளேஷன் இருந்தனால மக்களால் அந்த விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாமல் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போராடுற மக்களை சமாதானம் பண்ணி விலைவாசி உயர்வை குறைக்க வேண்டிய கவர்மெண்ட் போராட்டக்காரர்களை கடுமையான முறையில் தண்டிக்கவும் ஆரம்பித்தாங்க. இது மக்கள் மத்தியில் இன்னும் அவங்க மேலே வெறுப்பை அதிகமாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனே அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் நடக்கிற டைமில் அந்த நாட்டோட பவர் அவங்க கான்ஸ்டியூஷன் படி டைரெக்டாக பிரசிடென்ட் கிட்ட போகும். பட் இவங்களோட பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் ரூலிங் பார்ட்டி கிட்ட தான் அந்த பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்கள் நாட்டோட கான்ஸ்டியூஷனே மாற்றி அமைக்கிறாங்க. இதனால் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையும் குறையுது. அதே மாதிரி எலெக்ஷன் டைம்லையும் நிறைய மால் ப்ராக்டிசஸ் நடந்ததாக நம்பப்படுது. குறிப்பாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் கமிஷனர் அந்த நாட்டில் மொத்தமாகவே 20% ஓட்டு தான் பதிவாகிருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. டிக்ளேர் பண்ண கொஞ்ச நேரத்திலே 40% பதிவாயிருக்குன்னு சொல்கிறாரு. இந்த வேர்ட் கான்ஃப்ளிக்ட்டும் மக்கள்கிட்ட நம்பிக்கையை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அதில் நிறைய பேர் போய் ஹசீனா பார்ட்டிலேயே ஜாயின் பண்ணுறாங்க. இதுவும் மக்கள் மத்தியில் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டா சிஸ்டம் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த கோட்டா சிஸ்டத்தில் விடுதலை போராட்ட தியாகிகள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே ஹசீனா பார்ட்டி தான் விடுதலை போராட்டத்துக்காக போராடினாங்க. அதனால் அவங்க எல்லாமே அவங்க கட்சின்றதுனால இன்டைரக்டாக அவங்க பார்ட்டிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதா மக்கள் நம்பினாங்க. மற்ற இளைஞர்கள் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாடினாங்க. இதனால தான் மக்கள் கொதிச்சு போய் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நியாயமான முறையில் மாணவர்கள் போராட்டம் நடத்தும் போது அவங்கள சமாதானப்படுத்தாமல் அந்த போராட்டக்காரர்களையே ராஜாக்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ராஜாக்கர் அப்படின்னா பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படின்னு பொருள். ஸோ நாடு முழுக்க மாணவர்களோட போராட்டம் வெடிக்குது. உடனே அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட் விடுதலை போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு இருந்த 30% கோட்டாவை 7% குறைச்சி தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த நாட்டில் பிரச்சனை நிற்கவே இல்லை. போராட்டம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் நியாயமான முறையில் மாணவர்கள் செஞ்ச போராட்டத்தை ஹசீனாஸ் கவர்மெண்ட் காவல்துறையை ஏவி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவல்துறையால் சுட்டு கொல்லப்பட்டனர். இதனால் பொதுமக்கள் எல்லாருமே போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நிலைமை கையை மீறி போயிடுச்சு. ஹசீனாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில தான் அந்த நாட்டோட அதிபர் பதவியே வேணான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவில் வந்து தஞ்சம் போட்டுட்டாங்க. இப்போ அந்த நாட்டில் அதிபர் இல்லை. ஸோ வாட் நெக்ஸ்ட்? டெம்பரரியாக இப்போ அந்த நாட்டுக்கு ஒரு தலைவர் தேவை. ஸோ அந்த நாட்டை சேர்ந்த முகமது யூனஸ் அப்படின்ற ஒருத்தரை இடைக்கால அதிபராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவர் 2006 நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினவர். அது மட்டும் இல்லாமல் 1972 சிட்டகாங் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக் ப்ரொஃபஸராக பணியாற்றிட்டு இருந்தார். 74 அவரோட நாடு பஞ்சத்தில் இருந்ததுனால ஆசிரியர் பணியை விட நாட்டுக்கு பணி செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவரோட நாட்டுக்கு திரும்பிட்டார். திரும்பி வந்து கிராமின் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனார். அது மூலியமாக சுய உதவி குழுக்களுக்கு லோன் கொடுக்க ஆரம்பித்தார். இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். உலகத்தில் பல நாடுகள் இன்னைக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியா உட்பட. ஸோ இவர் தான் இப்போ பங்களாதேஷோட இடைக்கால அதிபர் முகமது யூனஸ். உலகமே பங்களாதேஷில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் உற்று பார்ப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.